வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்கிரேடட் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். என்னோட நோட்ஸை வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கி ஹவு டு ஸ்டடி அப்படின்ற ஒரு சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஹவு டு ஸ்டடி பொயட்ரி சொல்லியிருக்கேன். அடுத்து ஹவு டு ஸ்டடி ட்ராமா ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம பார்க்குறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்செட், நெட், பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஎன்டெட் இது எல்லாத்துக்குமே ஒரு இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பேசிஸில் ஒரு ட்ராமாவை எப்படி படிக்கலாம், என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இன்னைக்கு எக்ஸாம்பிளாக ஜேன் ஆஸ்டனோட எம்மாவை எடுத்துகிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, ஜேன் ஆஸ்டன் ஒன் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் த டொமஸ்டிக் நாவல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரிச்சர்ட்சனோட ஹென்ரி ஃபீல்டிங், ரிச்சர்ட்சன் இவங்களோட கண்டெம்பரரின்னு கூட சொல்லலாம். ஸோ 1775 to 1819 இவங்களோட பீரியட். ஜேன் ஆஸ்டன் அவங்க வந்து ரொம்ப லாங் பீரியட் இருக்கல அப்படின்னாலும் நிறைய ரொம்ப 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 ஃபெமினிஸ்டிக்கான ரொம்ப அழகான ப்ரொஃபிலியேட்டரி ஒர்க்கை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1775ல் ஸ்டீவன்டன் இன் ஹாம்ப்ஷயர் இங்கே வந்து அவங்க வந்து 1775ல பார்ன் ஆயிருக்காங்க. அடுத்து 1 sister and 5 brother lived in பாத்ன்றது ஒரு ஊரோட நேமு. ஸோ நாட் மேரிட். டொமஸ்டிக் நாவல்ஸ் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு அப்படின்னு சொல்லலாம். லைஃப் வித் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட். ஸோ லைஃப்பை வந்து ஒரு தனி உலகமாகவே அவங்க பார்த்துருக்காங்க. அதாவது எப்படின்னா, எல்லாரும் மாதிரி இல்லாமல் ஒரு யூனிக் வேலை அவங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட நாவல்ஸ்லேருந்தே தெரியும். ஹர் ஃபாதர் இஸ் ஹர் டீச்சர். அவங்க ஸ்கூல் போனது கிடையாது, அவங்க ஃபாதர் தான் அவங்களுக்கு டீச்சராக இருந்திருக்காங்க. அண்ட் வேர்ல்ட் அட் ஹர் ஹோம். அவங்க பெருசாக வெளியில் எங்கேயுமே போனதில்லை, ட்ராவல் பண்ணதில்லை. அவங்க வேர்ல்டை வந்து ஹோம் தான் வேர்ல்டு, வேர்ல்டு தான் ஹோம் அப்படின்ற லைன்ஸ் கூட அழகாக சொல்லியிருப்பாங்க. ரிச்சர்ட்சன் இஸ் த கண்டெம்பரரி காத்திக் ரொமான்ஸ் பீரியட். இவங்களோட பீரியடை வந்து காத்திக் ரொமான்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் புக்ஸு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான புக்ஸ் தான் இருக்கும், பட் எல்லாமே ஒன்று ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். ஸோ பார்த்தோம்னா லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் 1790ல் டொமஸ்டிக் என்டர்டைன்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற நாவல். அடுத்து லேடி சூசன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பப்ளிஷ்டு ஒர்க். இது ஃபஸ்ட்டு எழுதியிருந்தாலும் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனது வந்து லேடி சூசன். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி 1811, ப்ரைட் அண்ட் ப்ரீஜுடிஸ் 1813, மேன்ஸ்ஃபீல்ட் பார்க் 1814, எம்மா 1816, பெர்சுவேஷன் 1880, நார்த்தாங்கர் ஆபே 1880. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்ஸு அவங்களோடது. ஸோ அடுத்து பார்க்குற போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த புக்ஸில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து எம்மா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்மா அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ எம்மாவில் ஜேன் ஆஸ்டன் ஸ்டாண்ட்ஸ் போத் கிளாசிக்கல் அண்ட் ரொமான்டிக்கல் மூமெண்ட். கிளாசிக்கலும் ஜேன் ஆஸ்டன்ஸ் வந்து கிளாசிக்கல் மூமெண்ட்லேயும் சரி, ரொமான்டிக் மூமெண்ட்லேயும் ரெண்டுலேயுமே இன்டர்ஃபியர் ஆகி ரெண்டுமே கொலாபரேட்டிவாக தான் வருவாங்க. த ரிச் அண்ட் வெல் பிரெட் இங்கிலீஷ் சொசைட்டி எம்மா மே கன்சிடர்ட் அஸ் த ஃபெமினிஸ்ட் நாவல். எம்மாவை வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் நாவல்னு சொல்லலாம். ஸோ எம்மா படித்தவங்களுக்கு தெரியும். த ஃபுல்லி சென்டர்ட் ஆன் எம்மா. He is a feminine, so it is considered as a feminist novel. It shows struggles and development of a strong, intelligent woman. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒரு விமனை வந்து நாட் இன்டெலெக்சுவலாக காட்டி அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணாமல், ஸோ ஸ்ட்ரகிள் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ இன்டெலிஜென்ட் உமன் அப்படிங்கிறது. இட் இஸ் நோன் அஸ் த நாவல் ஆஃப் மேனர்ஸ். ஸோ என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து நாங்கள் மேனர்ஸ். ஸோ ஜார்ஜ் நைட்லே வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ எம்மா அவங்களோட ஃபால்ட்லேருந்தே அவங்க க்ரோத்தை டெவலப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஸோ நாவல் ஆஃப் மேனர்ஸ் இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் திஸ் நாவல். Presided by Mansfield Park. ஸோ presidedனா மான்ஸ்ஃபீல்ட் பார்க்குக்கும் நெக்ஸ்ட்டு எழுதுறாங்க. Succeeded by நார்த்தாங்கர் ஆபே. ஸோ எம்மாக்கு அடுத்து அவங்க போடுறது வந்துட்டு நார்த்தாங்கர் ஆபே. ஸோ மொத்தம் 1036 பேஜஸ் இருக்குது. அண்ட் 3 வால்யூம்ஸில் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஷீ ஹாஸ் ஷோட் ஹர் ஆர்டிஸ்டிக் டேலண்ட் இன் எம்மா. ஸோ இப்போ ஒவ்வொரு கேரக்டர் ஸ்கெட்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஸ்டிக்டாக இருக்கும். ரொம்ப அவங்களோட கேரக்டரிஸ்டிக் எம்மாவோடதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜார்ஜ் நைட்லே 2 பேர் கூட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் சர்ச்சில், ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் இவங்க எல்லாரோட ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் கேரக்டரைசேஷன் அண்ட் போர்ட்ரே ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றது தான் இதில். அடுத்து அவுட்லைன் ஆஃப் த எம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ நாவல் சென்டர்ஸ் ஆன் எம்மா வுட்ஹவுஸ், த full name of the feminine novel. So Emma Woodhouse, a precocious young woman who misplaced confidence.
அவங்களோட கான்ஃபிடென்ஸை இழக்கிறாங்க. எங்கே அப்படின்னா மேட்ச் மேக்கிங் ஸ்கில்ஸ் தான் நமக்கு நல்லா வரும், நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் மேட்ச் மேக்கிங்கில், ஸோ இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க வந்து தனக்கு கரெக்டாக வரும்னு நினச்சிக்கிட்டதுனால அதை சொல்லிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே மிஸ்பிளேஸ் ஆகும்போது அவங்களோட கான்ஃபிடென்ஸ் குறையுது. அதுக்கப்புறம் ஷீ ஃபைண்ட் ஹிஸ் ஓன் லவ். அதுதான் இந்த ஸ்டோரியோட அவுட்லைன் சொல்லலாம். ஸோ ஷீ டிட் ஹர் மேட்ச் மேக்கிங் டு ஹர் கவர்னர்ஸ். ஃபர்ஸ்ட் மிஸ் டெய்லர் அப்படிங்கிற அவங்களோட கவர்னர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின். பட் ஆல் திஸ் ends in fault because not to read mind apart from social status. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியல, இது எல்லாமே ஃபால்ட்டாக ஏன் முடியுது அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் அந்த பீரியடில் மேட்ச் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை மைண்ட் பண்ணி தான் இருக்குது. பட் ஆனால் இவங்களும் அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க. பட் த கப்புள்ஸ் திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் வே அப்படிங்கிறது தான் இதோட மெயின் திங்னு சொல்லலாம். ட்ரை டு நோ தர் ஓன் செல்ஃப் அண்ட் லவ். அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு உண்மையாலுமே அவங்களுக்கு யார் சூட் ஆவா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த ஸ்டோரியோட அவுட்லைன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செட்டிங் ஆஃப் த நாவல். செட்டிங் அவுட்லைன்னா என்ன, செட்டிங்னா என்ன அப்படிங்கும்போது அவுட்லைன் இந்த ஓவரால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன நடக்குதுன்றத ஓவராலாக சொல்லுது. அதுவே செட்டிங்னா எந்த இடத்துல நடக்குது. ஸோ செட்டிங்கும் அவுட்லைனும் நிறைய பேர் குழப்பிக்குவீங்க. ஸோ செட்டிங் அப்படின்னா எந்த இடத்துல. ஸோ ஃபிக்ஷனல் வில்லேஜ் ஆஃப் ஹைபரிங்கிற இடத்துல அண்ட் சரௌண்டிங் எஸ்டேட்ஸ், ஹைபரியோட சரௌண்டிங் எஸ்டேட் ஹார்ட்ஃபீல்ட், ராண்டால்ஸ் அண்ட் டான்வெல் ஆபே 3 பிளேஸ் இருக்குது. ஸோ நைட்லேயோடது ஒன்று, எம்மாவோடது ஒன்று, அடுத்து ஃப்ராங்க் சர்ச்சில் இன்னொருத்தரோடது ஒன்று, மூணோட பிளேஸில் ஹைபரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிற 3 எஸ்டேட்ஸை சுற்றி தான் இந்த ஸ்டோரி நடக்குது. Gentlemen living in Georgian Regency, England. ஸோ ஜார்ஜியன் பீரியட்னு சொல்கிறாங்க. அதில் வாழ்ந்த ஒரு கேரக்டர், ஃபிக்ஷனல் கேரக்டர். ஸோ எம்மா இஸ் த காமெடி ஆஃப் மேனர்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காமெடி ஆஃப் மேனர்ஸ். ஒரு விமனோட மேனர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. மேரேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். There is no social status for women, so it depends on her father or husband. ஏன் இங்கே வந்து மேரேஜை ரொம்ப மையப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறோம், சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த பீரியடில் அது ரொம்ப வெல் டெவலப்டு சொசைட்டியாக இருந்தால் கூட தனியாக விமென்க்குன்னு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது. ஒன்லி ஐடென்டிட்டி என்னன்னா அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட ஃபாதர் யார் அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்றது. ஸோ லேடிஸும் என்னது ஒரு மேட்ச் மேக்கிங்கும் ஒரு பெரிய விஷயமா, மேரேஜும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்ட காலகட்டம். ஸோ மேட்ச் மேக்கிங் இஸ் பியூர்லி ஃபார் அ சோஷியல் ஸ்டேட்டஸ். மேட்ச் மேக்கிங் வந்து பியூர்லி ஃபார் அ சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம இதில் என்னென்னா கேரக்டர் மேப் ஆஃப் ஜேன் ஆஸ்டர்ஸ் எம்மா. ஆக்சுவலாக இது வந்து நான் இதுலேருந்து தான் எடுத்தேன், நான் நெட்லேருந்து தான் எடுத்தேன். என்னோட மேப்புக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்சாக இருந்துச்சு, இதே அளவுக்கு நானும் போட்டிருந்தேன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தோன்னா மிஸ்டர் வெஸ்டர்ன் அண்ட் மிஸ்ஸஸ் வெஸ்டர்ன் அவங்க 2 பேர். அடுத்து எம்மாஸ் கவர்னர்ஸ் ஹூ லீவ்ஸ் ஆஃப்டர் மேரிங் வெஸ்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் சர்ச்சில் மிஸ்ஸஸ் சர்ச்சில் யாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹென்ரி வுட்ஹவுஸ், அவங்க எம்மா வுட்ஹவுஸ், ஃபாதர் ஆஃப் எம்மா வுட்ஹவுஸ். ஃபாதர் ஆஃப் இசபெல்லா யாருன்னா எம்மாவோட சிஸ்டர். ஸோ சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் வந்து மிஸ்ஸஸ் நைட்லேன்னு சொல்கிறோம், ஜான் நைட்லே. இசபெல்லாவோட ஹஸ்பண்ட் ஜான். அடுத்து ஜானோட பிரதர் வந்து ஜார்ஜ் நைட்லே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எல்டன் pretends to be Harriet to be close to Emma who wants to marry Emma Richardson. ஸோ மிஸ்டர் எல்டன் வந்து எம்மாவை தான் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால அவங்க வந்து யார் கூட, ஹேரியட் கூட வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது ஃப்ரெண்ட்லி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஹேரியட்டை வந்து மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறதா எம்மா வந்து தப்பாக நினச்சிடுறாங்க. ஸோ அடுத்து மிஸ் பேட்ஸ் அப்படிங்கிறது டாட்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் பேட்ஸ் வந்து ஜான் ஃபார்ஃபாக்ஸ் கிராண்ட் டாட்டர். ஜான் ஃபார்ஃபாக்ஸ் வந்து யாருன்னா ஃப்ராங்க் சர்ச்சிலோட லவ்வர். அவங்க வந்து ஹேரியட் ஸ்மித், அடுத்து மிஸ்டர் ராபர்ட் மார்டின், அடுத்து அகஸ்டா ஹக்கின்ஸ் எல்டனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கேரக்டர் ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாமே ஸோ எம்மா வுட்ஹவுஸை பேஸ் பண்ணி தான். எம்மா வுட்ஹவுஸ்க்கு இவங்க என்ன ரிலேட்டிங்கில் வராங்க, இவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்குது, எல்லா ட்ராமாக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எம்மா எதுக்காக இந்த கேரக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ஹேரியட் அப்படிங்கிறவங்க எதுக்காக ஹேரியட் ஸ்மித்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹேரியட் ஸ்மித் வந்து இனிஷியலி ரிஜெக்ட்ஸ் ஹிஸ் ஆஃபர் மேரேஜ் பட் லேட்டர் அக்செப்ட் மார்டின்.
மார்டின் ஒரு ஃபார்மராக இருக்கிறதுனால ஹாரியட் ஸ்மித் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. பட் ஹாரியட்டை பேஸ் பண்ணி தான் எல்டன் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே எம்மா கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எப்படி இன்டர் கனெக்டட் வித் த நாவல் அண்ட் இன்டர் கனெக்டட் வித் த மெயின் கேரக்டர், இது எம்மா, அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இதில் ஒவ்வொன்றுமே ஆல்ரெடி படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான். ஸோ மிஸ் பேட்ஸ், மிஸ்டர் பேட்ஸ், ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ். ஸோ முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் சர்ச்சில், ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ், ஹாரியட், மார்டின், ஜான் நைட்லே. ஸோ லாஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கப்பல் ரெடி ஆவாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் நைட்லே அண்ட் எம்மா வுட்ஹவுஸ், அடுத்து ராபர்ட் மார்டின் அண்ட் ஹாரியட் ஸ்மித், அண்ட் ஆல்சோ ஃப்ராங்க் சர்ச்சில் அண்ட் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ். இவங்க 3 பேரும் கப்பல் ஆவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாக நமக்கு தெரியறதுக்கு இந்த கேரக்டர் மேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குரோனாலாஜிக்கல் ஈவெண்ட் இன் எம்மா. ஸோ குரோனாலாஜிக்கல் ஈவெண்ட்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது? மிஸ் டெய்லர்ஸோட மேரேஜ். அதுக்கப்புறம் ஹாரியட் ஸ்மித் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹைபரிக்கு வராங்க. ஹாரியட் ஸ்மித் வந்து எம்மாவோட டெய்லருக்கு பதிலாக மிஸ் டெய்லர் மேரேஜ் ஆகி வெஸ்டர்ன் போனதுக்கப்புறம், மிஸ்ஸஸ் வெஸ்டர்ன் ஆனதுக்கப்புறம் எம்மாவை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹாரியட்டோட போர்ட்ரேட் மார்டின் வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நைட்லேயே வந்து அட்மானிஷஸ் எம்மா, ஹாரியட் கலெக்ட் ரிட்டன். ஸோ எம்மாவோட கைண்ட்னஸ் என்ன, அடுத்து விசிட் ஆஃப் நைட்லே, அகைன் நைட்லே விசிட் பண்ணுறாரு. எம்மா மேக்கப் நைட்லே, டின்னர் அட் வெஸ்டர்ன், எல்டன் ப்ரப்போஸ் டு எம்மா. ஸோ எல்டன் ப்ரப்போஸ், இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு ஹைபரி, அதாவது ஒரு பாயிண்ட், டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹாரியட் போர்ட்ரேட்டை வந்து எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹாரியட் போர்ட்ரேட்டை எம்மா வந்து மார்டின் கிட்ட கொடுக்கும்போது அடுத்து எல்டன்கிட்ட கொடுப்பாங்க. எல்டன் ப்ரப்போஸ் டு எம்மா. எல்டன் வந்து எம்மாட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. பட் போர்ட்ரேட் யார் கொடுக்குறா, ஹாரியட்டோட தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்டன் லீவ்ஸ் ஃபார் பாத். இதை அக்செப்ட் பண்ணாமல் என்ன பண்ண, ஹாரியட்டை அக்செப்ட் பண்ணாமல் எல்டன் வெளியில் போயிடுறாரு. ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் அடுத்து அரைவ் ஆகுறாங்க. எல்டன் வந்து மிஸ் அகஸ்டா ஹாக்கின்ஸ் கிரவுண்டில் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்து ஃப்ராங்க் சர்ச்சில் அரைவ் ஆகுறாரு. யார், மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் வெஸ்டர்ன், மிஸ்ஸஸ் வெஸ்டர்னோட ஃப்ராங்க் சர்ச்சில் வராரு. த பார்ட்டி அட் ஸ்கூல்ஸ், எம்மா அன்சர்டன் அபவுட் ஃப்ராங்கை பற்றின விஷயங்களை ஜட்ஜ் பண்ண முடியாமல் எம்மா வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அடுத்து எல்டனோட மேரேஜ். ஸோ எல்டனோட என்கேஜ்மெண்ட், அடுத்து எல்டனோட மேரேஜ். டின்னர் ஆஃப் எல்டன் அட் ஹார்ட்ஃபீல்டில் எல்டனுக்கு கொடுக்குற டின்னர். பால் அட் க்ரௌனிங், ஃப்ராங்க் ரெஸ்கியூ ஹாரியட்டை கடைசியாக மீட்கிறாங்க. பார்ட்டி அட் டான்வெல் எபே, ட்ரிப் டு பாக்ஸ்கில், எம்மா இன்ஸ்டன்ட் மிஸ் பே, சீக்ரெட் என்கேஜ் ஆஃப் ஃப்ராங்க் டு ஜான், நைட்லே ப்ரப்போஸ் டு எம்மா. ஸோ இது எல்லாமே குரோனாலாஜிக்கல் ஈவெண்ட். இது எல்லாமே ஸ்டோரியில் இந்த குரோனாலாஜிக்கல் ஈவெண்ட் மாறிடவே கூடாது. மார்டின் ஃபஸ்ட்டு யார் ப்ரப்போஸ் பண்ணுறா, ஹாரியட். மார்டின் ஒரு ஃபார்மர், ஃபஸ்ட்டு யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஹாரியட்க்கு. பட் ஹாரியட் வந்து யார் சொல்கிறா, எம்மா வந்து அக்செப்ட் பண்ண வேணான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து நடக்கிறது எல்டனா, நீங்கள் எல்டன் தான் உங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எல்டன் டைரக்ட்லி ப்ரப்போஸ் டு எம்மா. ஸோ இந்த குரோனாலஜிக்கல் ஈவெண்ட் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்றுக்கும் நமக்கு இந்த ஸ்டோரி, ஸோ இந்த ஸ்டோரி படித்தவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஹாரியட் ஸ்மித் வந்து எப்போ வராங்க, அடுத்து எம்மா வந்து டிசைட் டு ஹெல்ப், எம்மா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாரியட்டோட போர்ட்ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குரோனாலாஜிக்கல் ஈவெண்ட்ஸை ரைட் பண்ணியிருக்கணும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து எடுத்து. இல்லை எனக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் கிடையாது அப்படின்னா ஒரு அவுட்லைனாவது நமக்கு நம்மளா ரெடி பண்ணி, இது ஏன்னா இதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்லணும்னா மீதி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரியான ஹிண்ட்டாக ரெடி பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the turning point of the novel நமக்கு தெரிஞ்சிருக்கணும். The main conflict comes mostly from the love triangles in which Emma finds herself. ஸோ அவங்களே இது இப்படி தான் இருக்கும். இப்போ எல்டனை எல்டனுக்கும் மேட்ச் மேக் பண்ணுறாங்க. பட் எல்டன் என்ன பண்ணுறாரு, யாரை லவ் பண்ணுறாரு, எம்மாவை லவ் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுது, அந்த லவ் ட்ரையாங்கிள்குள்ளே எம்மாவே மாட்டிக்கிறாங்க. நைட்லேக்கு அடுத்து வந்து ஃபேர்ஃபாக்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறாங்க. பட் ஷீ லவ்ஸ் நைட்லே. ஸோ அந்த லவ் ட்ரையாங்கிளில் யார் இருக்கா அப்படின்னா எம்மா ஃபைண்ட்ஸ் ஹர்செல்ஃப். இதுதான் மெயின் டர்னிங் பாயிண்ட். ஹாரியட் அண்ட் மிஸ்டர் எல்டன், ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் அண்ட் ஃப்ராங்க் சர்ச்சில். ஸோ ஃபஸ்ட்டு ஹாரியட்டையும் எல்டனையும் வந்து என்ன பண்ணுறாங்க, மேட்ச் பண்ணுறாங்க, தவறாயிடுது. ஜேன் ஃபேர்ஃபாக்ஸையும் ஃப்ராங்க் சர்ச்சிலையும் பண்ணுறாங்க. ஹாரியட் அண்ட் ஃப்ராங்க் சர்ச்சில், ஹாரியட் அண்ட் மிஸ்டர் நைட்லே ஒவ்வொருத்தருக்கா ட்ரை பண்ணும்போது the turning point said to be the Emma finds her love for Knightley and Knightley realizes her love for Emma. லாஸ்ட்டாக ஃபைனலாக டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா
உண்மையான லவ் எனக்கு நைட்லே மேலே இருக்குது, எம்மாக்கு நைட்லே மேலே இருக்குது அப்படிங்கிற 2 செல்ஃப் ரியலைசேஷன் ஆஃப் த லவ் தான் இந்த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து கேரக்டரைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இம்பார்ட்டன்ட் ஆனது Emma by Jane Austen is a novel about a young woman, Emma Woodhouse, who aims to be a matchmaker for her friends. So ஏற்கனவே சொல்லியிருக்கோம். She is very self-assured but somewhat prejudiced and vain. So prejudiced இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். What type of character that Emma is அப்படின்னு கேட்கலாம். அப்போ அங்கே மெயினான வார்த்தை என்னன்னா self-assured and prejudiced. செல்ஃப்-அஷ்யூர்னா நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ப்ரீஜுடியூஸ்னா ஒரு விஷயத்த முன்முடிவை எடுத்துறது, ஒரு அரசி ஆராயத்துக்கு முன்னாடி முன்முடிவை எடுத்துறது. எம்மா ட்ரைஸ் டு மேக் அ மேட்ச் ஃபார் ஹர் ஃப்ரெண்ட் ஹாரியட் ஸ்மித் பட் ஷீ இஸ் அன்சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு ட்ரை பண்ணுறாங்க? ஹாரியட் ஸ்மித்க்கு மிஸ்டர் எல்டனோட ட்ரை பண்ணுறாங்க, பட் இட் இஸ் அன்சக்ஸஸ்ஃபுல். ஷி ஆக்சுவலி எண்ட்ஸ் அப் டெம்பரரிலி ட்ரைனிங் ஹாரியட் சான்சஸ் அட் ஹாப்பினஸ் பை பர்சியூடிங் ஹர் டு டவுன் அ ப்ரப்போசல் ஃப்ரம் அ மேன் ஷீ லவ்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, ஹாரியட் வந்து மார்ட்டின் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவரை விரும்புகிறாங்க, ஆனால் உனக்கு இவர் கரெக்டாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி யார் அதை ரிஜெக்ட் பண்ண சொல்கிறா? எம்மா. ஸோ அடுத்து பார்த்தா எம்மா ஹேஸ் ஹர் ஓன் இன்ஃபேக்சுவேஷன் வித் த மேன் நேம்டு ஃப்ராங்க். ஃப்ராங்க் மேலே யாருக்கு இன்ஃபேக்சுவேஷன் வருது? எம்மாக்கு இன்ஃபேக்சுவேஷன் வருது. பட் இட் டர்ன்ஸ் அவுட் தட் ஃப்ராங்க் இஸ் ஆல்ரெடி இன் லவ் வித் அ வுமன் நேம்டு ஜேன் ஃபேர்ஃபேக்ஸ். ஸோ ஜேன் ஃபேர்ஃபேக்ஸுங்கிறவங்கள ஏற்கனவே ஃப்ராங்க் லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வரும்போது எம்மா ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட மேட்ச் மேக்கிங் ஸ்கில் மேலே பெரிய ஒரு டவுட் வருது. எம்மா இஸ் க்ளோஸ் வித் ஹர் பிரதர் இன் லா மிஸ்டர் நைட்லே, a thoughtful man who cares deeply about எம்மா. ஸோ உண்மையாலுமே ஒரு கேராக அவங்கள அஃபெக்ஷனேட்டாக பார்த்துக்கிறது யாருன்னா அவரோட பிரதர் இன் லான்னு சொல்லலாம். ஸோ அவர் பேர் என்னன்னா மிஸ்டர் நைட்லே. He is in love with her, but he does not make his feelings are known until the end of the book. கடைசி வரைக்குமே அவரோட பிரதர் இன் லாவோட பிரதர், அதாவது அவரும் பிரதர் இன் லா தான் மிஸ் ஜான் நைட்லே, பிரதர் ஆஃப் ஜார்ஜ் நைட்லே. ஜார்ஜ் நைட்லேவை தான் யார் லவ் பண்ணுறாங்க? எம்மா வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ எம்மாவோட கேரக்டர் டெவலப்ஸ் when she realizes that her actions have hurt some of the people around her. ஸோ லாஸ்ட்டாக தான் அவங்க என்ன இந்த ட்ரிப்பட் பாக்ஸ் ஸ்கில்னு ஒரு ஈவெண்ட் வரும், அங்கெல்லாம் வந்து அன்கன்ட்ரோலபிளாக நடந்துக்குவாங்க. ஸோ அவங்க லாஸ்ட்டாக தான் என்ன பண்ணிக்கிறாங்க? டெவலப்ஸ் when she realize. எப்போ அவங்க ரியலைஸ் ஆகுறாங்களோ அப்போ தான் அவங்களோட கேரக்டர் டெவலப் ஆகுது, நம்மளால அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தான் நடக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க. மிஸ்டர் நைட்லி ஷார்ட்லி பிஃபோர் he confesses his feelings to her, Emma manages to make amends for her errors of judgment and everyone ends up happy with the desired partner. So எப்போ first finally realize that shortly before he confesses his feelings to her, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நைட்லேயே அவங்க லவ் பண்ணுறாங்கிறதுக்கு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் her errors of judgment, நம்ம எடுத்த முடிவுகளில் இருக்கிற தவறுகளை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒன் ends up அடுத்து அவங்களோட டிசைர்ட் பார்ட்னர்ஸோட எண்ட் ஆகுது இந்த ஸ்டோரி. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஃபேமஸ் கோட்ஸ் இன் எம்மா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சில்லி திங்ஸ். ஸோ இதில் நிறையவே ஃபேமஸ் கோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கோட்ஸ் இது. சில்லி திங்ஸ் டூ சீஸ் டு பி சில்லி இஃப் தே ஆர் டன் பை சென்சிபிள் பீப்புள் இன் அன் இம்ப்யூடன்ட் வே. ஸோ என்னது சில்லி திங்ஸ் அப்படிங்கிறது வந்து சீஸ் டு பி சில்லி எப்போ சில்லியாக இருக்கும் அப்படின்னா சென்சிபிள் பீப்புள், பயப்படுறவங்க, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்ற சென்சிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அது சில்லியாகவே கொண்டு வர முடியும். ஐ மே ஹாவ் லாஸ் மை ஹார்ட் பட் நாட் மை செல்ஃப் கண்ட்ரோல். என்னோட ஹார்ட்டை வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கலாம், பட் நாட் மை செல்ஃப் கண்ட்ரோல், என்னோட செல்ஃப் கண்ட்ரோலை என்றைக்குமே விட்டதில்லை அப்படிங்கிறது ஒரு எம்மாவோட கோட்டை. பிஸ்னஸ் மே பிரிங் மணி பட் ஃப்ரெண்ட்ஷிப் ஹார்ட்லி எவர் டஸ். ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு நிறைய மணி வரும்னு தெரியும், ஃப்ரெண்ட்ஷிப் என்ன கொண்டு வரும், ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு என்ன தரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. Why not seize the pleasure at once? How often is happiness destroyed by preparation, foolish preparation? ஸோ என்ன சொல்கிறாங்க அடுத்து? ப்ளஷர் ஒரு தடவை தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும் நம்ம ஏன் நினைக்கணும். ஸோ how often is happiness is destroyed by preparation, foolish preparation. இதெல்லாம் செஞ்சால் தான் ஹாப்பினஸ் கிடைக்கும்ன்ற ஃபூலிஷ்னஸ்லேயே நம்ம தப்பாக போயிடுறோம். I am going to take a heroine who no one but myself will much like. நான் வந்து யார மாதிரி ஹீரோயினாக இருக்கணும், யார மாதிரியும் இல்லை, என்ன மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா surprises are fooling things, the pleasure is not enhanced and the inconvenience is often considerable.
ஸோ சர்ப்ரைசஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபூலிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ப்ளஷர் இஸ் நாட் என்ஹான்ஸ்டு அண்ட் த இன்கன்வீனியன்ஸ் இஸ் ஆஃபன் கன்சிடரபிள். அந்த சர்ப்ரைஸால் வர இன்கன்வீனியன்ஸே நம்ம கன்சிடர் பண்ணோன்னா சர்ப்ரைசஸ் என்ன சொல்லலாம், ஒரு ஃபூலிஷ் திங்னு சொல்லலாங்கிறாங்க. Nobody who has not been in the interior of a family can say what the difficulties of any individual of that family may be. ஸோ இந்த ஃபேமிலியில் இருக்கோம், இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இன்னொரு இண்டிவிஜுவல் சொல்லவே முடியாது. எவ்ரிபடி ஹாஸ் அ இண்டிவிஜுவல் ஃபேமிலி. The most incomprehensible thing in the world to a man is a woman who rejects his offer of marriage. ஸோ அவங்க தாங்கவே முடியாத, புரிஞ்சிக்கவே முடியாத, காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மேனுக்கு என்னவா இருக்க முடியும்னா ஒரு உமன் அவங்களோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணது. ஈவன் டு சம் இஸ் ஆல்வேஸ் குட் டு அதர்ஸ். ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ஃபேமஸ் கோட்டுன்னே சொல்லலாம். ஈவன் டு சம் இஸ் ஆல்வேஸ் குட் டு அதர்ஸ். ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். Time will generally lessen the interest of every attachment, not within the daily circle. ஸோ இதுவும் கூட ஒரு அழகான கோட்னே சொல்லலாம். ஸோ டைம் வில் ஜென்ரலி லெசன் த இன்ட்ரெஸ்ட். ஒரு டைம் ஆகும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அது என்ன ஆகும், டைம் போக போக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும் டே சர்க்கிளில் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நரேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் நரேட்டர் என்ன பாயிண்ட்டில் சொல்கிறாங்கன்னா, ஆம்னிசன்ட் நரேட்டர் டோல்ட் இன் தேர்ட் பர்சன் பை அன் ஆம்னிசன்ட் நரேட்டர். ஸோ எம்மாவுக்கும் இப்படியெல்லாம் நடந்துச்சு, எம்மா இதை சொல்லலை, நான் வந்து இப்படி லவ் பண்ணேன், நான் இப்படி நடந்துச்சு அப்படின்றத எம்மா சொல்ல, எம்மாவுக்கும் அந்த சர்க்கிளில் இருந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தேர்ட் பர்சன் ஆம்னிசன்ட் நரேட்டர் தான் சொல்லுவாங்க. தாட்ஸ் அண்ட் ஃபீலிங் ஆஃப் த கேரக்டர்ஸ். த நரேட்டர் இஸ் அனானிமஸ் and narrate sometime after the event of the novel take place. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்தது, அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sometime after the events. ஸோ ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் இது. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதோட காரிலேட் பண்ணி இதே மாதிரி அப்பவும் நடந்துச்சு அப்படின்றத ஸோ ஒரு டேரக்டாக இருக்கிறவங்களால சொல்ல முடியாது. omniscient narrator. The novel is narrated using free indirect discourse, which means that the narrator steps into and out of Emma's thoughts. ஸோ எம்மாஸ் தாட்ஸ்லேருந்து உள்ளேயும் போயிடுவாங்க. எம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேயும் சொல்கிறாங்க, நைட்லேயோட பெர்ஸ்பெக்டிவ்லேயும் சொல்லுவாங்க. ஜேம் ஃபேல்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, the novel is narrated in the third person narrator what individual character feel, think and who also provides insight and commentary. For the most part the narrator relates the events from Emma's perspective. எல்லா நேரமும் எம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் சாப்டர் 41ல பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் நரேட்டட் ஃப்ரம் மிஸ்டர் நைட்லேஸ் பெர்ஸ்பெக்டிவ். டோன் வந்து எப்படின்னா அயானிக், அதாவது ஒரு முரண்பாடுகள் நிறைந்த ஒரு கதை தான். சாட்ரிக்கல், அதாவது அந்த சொசைட்டியை வந்து சாட்ரைக்கல் பண்ணுற மாதிரி, சர்காசம் பண்ணுற மாதிரி. சிம்பத்தட்டிக் அண்டு டென்ஸ் வந்து இமீடியட் பாஸ்ட் டென்ஸ். டென்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இமீடியட் பாஸ்ட் டென்ஸ். ஸோ டோன் என்ன, அயானிக் டோன், சாட்ரிக்கல் டோன், சிம்பத்தட்டிக்கல் டோன் அண்ட் டென்ஸ் வந்து என்னன்னா இமீடியட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்மா லேர்ன்ஸ் தட் ஷி ஷுட் நாட் மெடில் இன் பீப்புள்ஸ் லவ் லைஃப். ஸோ எம்மா கடைசியாக என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, பீப்புளோட லவ் லைஃப்குள்ளே நம்மளால் மிடில் பண்ண முடியாது, மிங்கிளாக முடியாது. தே ஹாவ் their இண்டிவிஜுவல் தாட்ஸ். இட் இஸ் பெட்டர் டு லவ், let love develop on its own rather than to manipulate or force it. ஸோ இது வந்து என்னது, தானாகவே லவ் அப்படிங்கிறது உருவாகணும், நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, மெனிப்புலேட் பண்ணக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. there is only one person who knows what's the best for your life, that is you. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் உன்னோட லைஃப்பில் எது கரெக்டு தப்புன்னு சொல்ல முடியும், அது யாருன்னா நீங்கள் மட்டும்தான் அப்படின்றத சொல்கிறாங்க. எம்மாவோட மாரல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். only one person knows what's best for your life. உன்னோட லைஃபுக்கு எது பெஸ்ட்டுன்னு எது சொல்ல முடியும், நீங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். டோன் அயானிக்கல், சாட்ரிக்கல், சிம்பத்தட்டிக்கல், டென்ஸ், இமீடியட் பாஸ்ட் டென்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் நோட்ஸ் ஆஃப் யுவர் வேர்ட். ஸோ ட்ராமா பொறுத்த வரைக்கும் இதுதான், இவ்வளோதான் அந்த ட்ராமாவில் இருக்க டெஃபினட்டாக கிடையாது. நிறைய குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம படிக்கணும். அதுக்கான நோட்ஸ் இப்போ வந்து இது வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கிறதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உதரிங் ஹைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரியான ஒரு எஸ்டேட்டை சுற்றி நடக்கிறது தான், 2 எஸ்டேட்டை சுற்றி நடக்கிறது தான். ஸோ 3 ஃபேமிலி வருவாங்க, ஜென்ரேஷன், கேத்தரின், வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னு சொல்லலாம் உதரிங் ஹைட். ஸோ அதெல்லாம் சாப்டர்ஸ் வந்து நிறையா போகும். பட் யூ டேக் யுவர் ஓன் நோட்ஸ், ஹாவ் அ குட் correlating events in your life incident. ஸோ இந்த லவ்,
மேரேஜ், மேட்ச் மேக்கிங் இதுலையா இருக்கட்டும், ஷேக்ஸ்பியர் மேக்பெத்தாக இருக்கட்டும், ட்ராமா ப்ளே எதுலையா இருந்தாலும் உங்களோட கோரிலேட்டிவ் ஒரு மூவி பார்த்துருக்கோம் ஜானர் செட் ஆகுது அப்படின்னா அதோடு சேர்த்து பாருங்கள். ட்ரை டு என்ஜாய் அஸ் அ மூவி, ட்ரை டு கனெக்ட் த கேரக்டர்ஸ் வித் யுவர் ஃபெமிலியர்ஸ். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கேரக்டரோட இவங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள கேரக்டரிஸ்டிக்ஸு கொஞ்சம் மறக்கிறதுக்கு முடியாது, மறக்காத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி ஒரு கேரக்டரே இல்லைன்னா கூட நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு ஸ்டடி நான் ஃபிக்ஷன். ஸோ நான் ஃபிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஐஸ் ஆஃப் இலியா, எஸ்ஐஸ் ஆஃப் சார்ல்ஸ் லாங்ஃபோர்டு, அடுத்து பயோகிராஃபியா லிட்ரரியா, இந்த மாதிரியான நம்ம சீசேம் அண்ட் லில்லி இந்த மாதிரியான நான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸை நம்ம எப்படி படித்து அதுலேருந்து என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்டை எடுக்க முடியும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் போடுவோம். ஸோ இவ்வளோ ஸ்பீடாக இந்த நாவல் நடத்திட்டீங்க, இதில் நிறைய பாயிண்ட் மிஸ் ஆகிருக்கு, நிறைய நீங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதை அப்படியே நம்ம வந்து டெஃபினட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, டீச் பண்ணுறது. நான் திரும்ப சொல்கிறதா தான், நான் டீச் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இதை சொல்ல வரல. ஸோ ஃபஸ்ட்டு இது சீரீஸ் என்ன சீரீஸ்ன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹவு டு ஸ்டடி, என்னென்ன பாயிண்ட்லலாம் நீங்கள் படிக்க முடியும், படித்தா உங்களுக்கு எந்த மார்க்கும் மிஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரீஸ் நம்ம போடுறோம், ஹவு டு ஸ்டடி. ஸோ ஒரு போயத்தை பார்க்கும்போது என்னென்னலாம் காம்பனண்ட்டை எடுக்கணுமோ அதே மாதிரி என்னென்னலாம் காம்பனண்ட்டை எடுத்து பார்க்கணும். ஸ்டார்டிங் ஸ்லைட்லேருந்து இந்த ஸ்லைடு வரைக்கும் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம், மாரலாக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் நாவலாக இருக்கட்டும், கேரக்டரைசேஷன் இன்டர் கனெக்ஷனாக இருக்கட்டும், கேரக்டர் பிளாட்டாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் நம்மளோட அவுட்லைன் தெரியணும், செட்டிங் தெரியணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவை தவிர ஃபுல்லாக எம்மாவோட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறது இல்லை. ஸோ ஃபர்தராக நம்ம அந்த மாதிரியான தனித்தனி வீடியோ ஒவ்வொரு போயமாக இருக்கட்டும், ரொம்ப ஹார்டான போயமா எங்களுக்கு இதை சொல்லுங்கள் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் எனிதிங் மோர் ஃப்ரம் மீ ப்ளீஸ் கமெண்ட் ஆன் மை வீடியோஸ். அது வந்து என்னோட ஒரு ட்ராக்காக இருக்கும் அடுத்த வீடியோஸ் கொண்டு போகிறதுக்கு. ஸோ இது வந்து ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கலாம் ட்ராமாவை, எப்படி படிக்கலாம் பொயட்ரி அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸ். ஸோ ஏற்கனவே வீடியோவில் ஹவு டு ஸ்டடி பொயட்ரி போட்டிருக்கேன், இது ஹவு டு ஸ்டடி நான் ஃபிக்ஷன் அடுத்த வீடியோவில் வருது. இந்த வீடியோ ஹவு டு ஸ்டடி ட்ராமா. ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ், share it and subscribe it and share it to your friends, those who are studying for the exam. Thank you friends. ஸோ ஏற்கனவே சொன்னது தான், நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் நம்ம வந்து ஹவு டு ஸ்டடி அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோன்னே சொல்லலாம். ஸோ எப்படி படிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டதோட ஒரு ஆன்சர் தான் இந்த சீரீஸ். ஸோ சரி, எப்படி படித்தா, நான் எப்படி படித்தேன், எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இன்னும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை வந்து ஒர்க் பண்ணி போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹவு டு ஸ்டடி ட்ராமா பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஹவு டு ஸ்டடி பொயட்ரி சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் ஹவு டு ஸ்டடி நான் ஃபிக்ஷன் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.